வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். ஒரு முனிவர் காட்டினிலே தவம் செய்து கொண்டிருந்தார். இவர் பழங்களை உணவாக எடுத்துக்கொண்டு நீண்ட காலமாக தவம் செய்து கொண்டது. 4 வேதங்களையும் தன்னுள் அடக்க வேண்டும். இந்த 4 வேதங்கள் நாம் எப்படி தரிசிக்க வேண்டும்? அதாவது இந்த வேதத்திற்கென்று ஒரு உயிர் இருக்கிறது. நீங்கள் எந்த ஒரு பொருளையும் உயிரற்ற பொருளாக பார்த்தால் அதற்கு உயிர் இருக்காது. உயிருள்ள பொருளாக பார்த்து அதனிடத்திலே பேசிக் கொண்டிருந்தால் அதுவும் உங்களை வாழ்த்தும், வணங்கும். இதுதான் உண்மை. நீண்ட நாள் கடும் தவம் இருந்து கொண்டிருக்கிறார். சிஷ்யர்லாம் பார்க்கிறாங்க. எப்பொழுதும் இறங்கி வரமாட்டார், பரன் மேலேயே உட்கார்ந்துப்பார். தவம் இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர் எதற்காகவும் எப்பொழுதும் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு முனிவர், தபஸ்வி. ராமனும் லக்ஷ்மணனும் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காட்டினிலே வருகின்ற பொழுது அங்கே ஒரு குடிசை தெரிகிறது. இன்றைய இரவு நாம் அங்கே சென்று உணவு அருந்திவிட்டு ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். ஏன்னா மாலை 5 மணி ஆகிவிட்டது, இருள் சூழப் போகிறது. அண்ணனிடத்திலே தம்பிரான் வேண்டுகோள் வைக்கிறார், நாம் அங்கே சென்று ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்று. அண்ணன் பார்வையிலே சொல்லுகிறார், சரி. வேகமாக நடையும் ஓட்டமாக அந்த குடிலை நோக்கி ராமனும் லக்ஷ்மணனும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த முனிவருக்கு தவம் கலைகிறது. ஏதோ ஒன்று நம்மை தேடி வருகிறது. அது என்னவென்று தெரியவில்லை. ஞான திருஷ்டியில் பார்க்கிறார். இருவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு சொல்லுவாங்க இல்லையா, 6 பேக் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒட்டிய வயிறோடு தேஜஸான முகத்தோடு. இந்த தேஜஸ்னுடைய முகம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா, பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறவங்கள பாருங்க, உங்களுடைய முகம் அவருடைய முகம் பார்க்கின்ற பொழுது பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறவங்கள பாருங்க, கொலை கொள்ளை சூதாட்டம் இதை செய்யக்கூடியவர்களுடைய முகத்தை பாருங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு அழகிய தோற்றத்தோடு இருவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். யார் என்று தெரியவில்லையே. மீண்டும் தவம் இருக்க வேண்டும் என்று மனது சொல்லுகிறது, ஆனால் முடியவில்லை. தவம் கலைந்து விடுகிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. கடகடன்னு கீழே இறங்குறார். பக்கத்தில் இருக்கிற சிஷ்யர்லாம் பார்க்குறாங்க, இவர் என்ன நடந்தாலும் கீழே இறங்க மாட்டாரே, யாருக்கும் பதில் சொல்ல மாட்டாரே கேட்கறதுக்கும். இவருடைய தவம் தான் இவருக்கு முக்கியம் நினைக்கக்கூடியவராச்சு. இந்த குருநாதர் எப்படி கீழே இறங்குறாரு? இவர் ஓடுகிறார் இப்பொழுது ராமனை தேடி. ராமன் வந்து கொண்டிருக்கிறார் லக்ஷ்மணனோடு. நேரா போய் பார்க்கிறார் அந்த தேஜஸான முகத்தை. சில நிமிடங்கள் கடந்து விடுகிறது. வேதமே நடந்து வந்து கொண்டிருக்கிறது. நான் அங்கே உட்கார்ந்து இருக்க முடியுமா? வேதத்தை அருளக்கூடியவன், வேதத்தை நடத்தக்கூடியவன் வந்து கொண்டிருக்கிற பொழுது நான் எப்படி அப்படி அமர்ந்திருக்க முடியும்? நேராக சென்று ராமனை நமஸ்கரிக்கிறார்.
நமஸ்கரித்து எங்களுடைய இந்த அழகிய இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும், எழுந்தருள வேண்டும் அப்படின்னு சொல்றார். ராமனுக்கு ஆச்சரியம், என்னடா இது, இவர் தான் யாரையும் பார்த்தா மதிக்க மாட்டாரு, இவர் எப்படி நம்மள வந்து கூப்பிடுறாரு? ஏன்னா ராமா 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 என்று சொல்லிக்கொண்டே இருங்கள், நீங்கள் வேதம் படித்ததனுடைய பலனை அனுபவித்து விடுவீர்கள். இதைதான் இந்த கதை கூறுகிறது. ராமன் செல்லுகிறார், அங்கே அந்த குடிலிலே ராமனுக்கு எல்லா விசேஷ வழிபாடுகளும் செய்யப்பட்டு அவர் வணங்குகிறார். ஏன்னா ராமனை பார்த்த மாத்திரத்தில் இந்த வேதங்கள் கற்ற பலன் அவருக்கு கிடைக்கிறது. இறைவனை தரிசிக்க வேண்டும். இது கலியுகம். நேரடியாக இறைவனை பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும். ஒரு காலத்துல சொல்லுவாங்க அன்னபட்சி அன்னபட்சி அப்படிம்பாங்க. பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் பாலை மட்டும் குடித்து விட்டு தண்ணீரை தனியாக வைத்து விடும் என்று. அது பறவை இப்பொழுது இல்லை. ஏன்னா அந்த பறவைக்கு கூட தெரிஞ்சிருக்குது வருங்காலத்தில் கலியுகத்தில் பால் என்று என்னென்ன பொருட்கள் எல்லாம் வரும் என்று. ஏன்னா இறைவனை உணர்ந்து கொள்ளலாம். காண வேண்டும் என்றால் இறைவனோடு நீங்கள் பேச வேண்டும். கோயிலுக்கு போறீங்க, அலங்காரமா முருகன் இருக்கார், பெருமாள் இருக்கார், பார்க்குறீங்க. வந்து விபூதியை வாங்கிக்கிட்டு வெளியில பிரசாதம் கொடுத்தா வந்துடுறீங்க. இது அல்ல உங்களுடைய தரிசனம். முருகனோடு ஒரு 5 நிமிடமாவது பேச வேண்டும். அப்படி பேசினால்தான் முருகன் உங்களுக்குள் வருவார். அந்த ராமன் அவருக்கு அருளி வேத விற்பனராக, வேதங்கள் படித்தவராக அவர் வாழ்ந்தார். எப்படியெல்லாம் நாம் இறைவனை பார்க்கிறோமோ அப்படியெல்லாம் உங்களுக்கு அருளக்கூடியவர் ராமன். ராமநாமத்தை கூறுவோமாக. எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறோம்.